விதவிதமாய், வித்தியாசமாய் இப்படி சொல்ற மாரி தான் டெஸ்ட் கிரிக்கெட்ல நெறைய புது ரூல்ஸ கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஆல்ரெடி ஓடிஐ கிரிக்கெட்லயும், டி20 கிரிக்கெட்லயும் ஸ்டாப் கிளாக் ரூல் இருக்கு. இப்ப இந்த ரூல டெஸ்ட் கிரிக்கெட்லயும் கொண்டு வர போறாங்க. அது என்ன ரூல் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்ப ஒரு ஓவர் போட்டு முடிச்சுட்டு அடுத்த ஓவரை பவுலிங் போடுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள திரும்ப ஸ்டார்ட் பண்ணணுங்க. இவங்க லேட்டா பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 தடவை அம்பையர்ஸ் பவுலிங் டீமுக்கு வார்னிங் கொடுப்பாங்க. அதையும் மீறி 3வது தடவையும் அவங்க இன்னொரு ஓவரை 1 நிமிஷத்துக்கு மேல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அப்ப பேட்டிங் டீமுக்கு 5 ரன் கொடுத்துருவாங்க. இந்த ரூல் டெஸ்ட் கிரிக்கெட்ல புதுசா இருந்தாலும் ஆல்ரெடி ஒயிட் பால் கிரிக்கெட்ல இந்த ரூல் இருக்கு. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்லயும் இந்த ரூலை புதுசா கொண்டு வர போறாங்க. இப்போ அடுத்த ரூலும் பவுலர்ஸ்க்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி கொரோனா காலகட்டத்தில் பால்ல எச்சி தடவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சலைவா பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போதான் அந்த பேனை எடுத்து விட்டுருக்காங்க. இப்போ இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ரூல் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, முதல்ல பவுலர்ஸ் பால்ல எச்சி தடவும் போது பால்ல அதிகமா எச்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல பவுலர்ஸ் கேட்டாங்க இந்த மாதிரி பால்ல அதிகமா எச்சி ஆயிடுச்சு அப்படின்னா புது பாலை மாற்றி கொடுப்பாங்க. ஆனால் இனிமேல் பாலில் எச்சி அதிகமாகிடுச்சு அப்படின்ற காரணத்துக்காண்டிலாம் புது பாலை மாற்றி கொடுக்க மாட்டாங்களாங்க. ஏன்னா இதை காரணமாக வச்சே நிறைய பவுலர்ஸ் வேணும்னே பாலில் எச்சியை அதிகமாக தடவ வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போ நியூ பாலை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா, உண்மையிலே அந்த பாலோட கண்டிஷன் சரியில்லை, அந்த பாலோட கண்டிஷன் மோசமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் நியூ பாலை மாற்றி கொடுப்போம். பாலில் எச்சி அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காண்டிலாம் நாங்கள் பாலை மாற்றி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு புது ரூலை கொண்டு வர போகிறாங்க. அதனால் பவுலர்ஸ் இனிமேல் பாலில் சலைவா அப்ளை பண்ணும்போது பார்த்து பார்த்து தான் அப்ளை பண்ணணும். அதிகமாக எச்சி தடவினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அவங்களுக்கு ஆப்பா மாறிடும். இப்போ இதெல்லாம் விட கடைசியில் நான் சொல்ல போகிற ரூல் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூலு. இப்போ ஒரு பேட்ஸ்மேன் பேட்லையும் பேட்லையும் பால் பட்டு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகும்போது அம்பையர் அவுட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பேட்ஸ்மேன் ரிவ்யூ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பேட்டில் பால் பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஒருவேளை பேட்டில் பால் படலை அப்படின்னா பேடில் பால் பட்டனால அடுத்து எல்பிடபிள்யூவா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஒருவேளை எல்பிடபிள்யூக்கு அம்பையர்ஸ் கால் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அம்பையர் கேட்சுக்கு தானப்பா அவுட்டு கொடுத்தாரு, இதுக்கு அவுட்டு கொடுக்கல, அதனால பேட்ஸ்மேன் நாட் அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் நாட் அவுட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி நாட் அவுட் கொடுக்க மாட்டாங்களாங்க. ஒருவேளை பால் பேட்டில் படாமல் எல்பிடபிள்யூக்கு அம்பையர்ஸ் கால் வந்துச்சு அப்படின்னா அப்போ பேட்ஸ்மேனுக்கு அவுட்டு கொடுத்துருவாங்களாம். இப்போ இந்த ஒரு ரூல் பவுலர்ஸுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு எல்பிடபிள்யூ முறையில் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விக்கெட் கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக வந்திருக்கும். இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னுமே டெஸ்ட் கிரிக்கெட்டில் நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.